நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. And so far 9 people have been found alive and all of them have been admitted to the hospital. And we have recovered 3 bodies so far, and we have the information that there are 5 more missing, and we are concentrating on the missing people here right now. காண்போரை பதற வைக்கும் வயநாடு மண் சரிவின் திகில் காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களை இணைக்கும் விதமாக கல்லாடி முதல் மேப்பாடி வரை சுமார் 8.73 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தில் இருந்து வரும் பயணிகள் ஆபத்தான தாமரசேரி மலைப்பாதை பயணத்தை தவிர்த்து எளிதாக வந்து செல்லும் விதத்தில் இந்த இரட்டை சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இரட்டை சுரங்கப்பாதை பணிகளை கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் மற்றும் திலீப் பில்ட்கான் என்ற நிறுவனம் மேற்கொண்டு வரும் நிலையில் நூற்றுக்கணக்கான சுரங்க பணியாளர்கள் அந்த பகுதியிலேயே டென்ட் அமைத்து தங்கி பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வயநாடு பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுரங்கப்பாதை பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்நிலையில் வயநாடு கல்லாடி பகுதியில் பெய்த கனமழையில் அங்கு சுரங்கப்பாதை பணிகளுக்காக மலை போல் குவித்து வைக்கப்பட்ட மண் அடித்துச் செல்லப்பட்டு மண் சரிவு ஏற்பட்டது. ஆற்று வெள்ளம் போல் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட மண் அங்கு தொழிலாளர்கள் தங்கியிருந்த 2 டென்ட் கொட்டகைகள் மீது விழுந்ததோடு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டேங்கர் லாரி உட்பட கனரக வாகனங்களையும் அடித்து இழுத்துச் சென்றது. இடிபாடுகளில் சிலர் சிக்கிய நிலையில் மீனங்காடி மற்றும் கோழிக்கோடு பகுதியில் இருந்து வந்த பேரிடர் மீட்புக் குழுவினரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த மண் சரிவில் இதுவரை 7 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 7 பேர் மாயமாகி உள்ளதாகவும் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்த 3 பேரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த சுரங்கப்பாதை பணி தொழிலாளர்கள் என்பது தெரியவந்தது. 2 பேர் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உள்ளூர் மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என முதற்கட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக அமைச்சர் முரளிதரன் தெரிவித்தார். மண் சரிவில் சிக்கி உயிர் பிழைத்த பெண் ஒருவர் பேசுகையில், தான் உயிர் பிழைக்க மாட்டேன் என்றுதான் நினைத்தேன், ஆனால் அங்கு நின்ற லாரியால் தான் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்ததாக தெரிவித்தார். ഒലിച്ചു വരുമ്പോ പെട്ടെന്ന് കണ്ടിരുന്നു പിന്നെ കൂടുതലായി തിരിഞ്ഞു നോക്കിയിട്ടില്ല. എന്തിനാ പിന്നെ ഇറങ്ങിയത്? മേപ്പാടിക്ക് പോവാണ്, ടൗണിക്ക് വരണുണ്ട്, സാധനം മേടിക്കാനുണ്ട്, സ്കൂൾക്ക് പിള്ളേർക്ക് ക്ലാസ് എടുക്കാൻ വേണ്ടിയത്. നമുക്ക് ജോലി എടുക്കില്ല, ബാങ്ക് ജോലി എല്ലാം അതാണ് പാക്കണം നല്ലത്. ദൈവം ബസ് സ്റ്റോപ്പിൽ വേറെ ആൾക്കാരുണ്ടായിരുന്നോ? ആളുണ്ടോ എന്താണെന്ന് അറിയില്ല. കട ഒരു കാക്കാമാര് എന്താണ്. மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அமைச்சர் அனில்குமார், வேளாண் துறை அமைச்சர் சித்திக் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். கேரள முதலமைச்சர் சதீசன் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. Thank you.
மனித தவறால் இந்த மண் சரிவு ஏற்பட்டதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது வெட்டி எடுக்கப்பட்ட மண் கல்லாடி பகுதியில் மலை போல் குவிக்கப்பட்டிருந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அந்த பகுதியிலிருந்து மண்ணை உடனடியாக அகற்றுமாறு கடந்த ஜூன் 20ஆம் தேதியே மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் அலட்சியமாக கட்டுமான பணியை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் அங்கிருந்த மண்ணை அகற்றாததால் மண் சரிவு ஏற்பட்டு விபத்து நடந்துள்ளதாக കേരള முதலமைச்சர் സതീശൻ தெரிவித்துள்ளார். ഇത് മുൻകൂട്ടി ഈ മണ്ണ് നീക്കം ചെയ്യണം എന്ന് ആവശ്യപ്പെട്ടിട്ടുള്ളതായിരുന്നു. ജില്ലാ കളക്ടറും ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റ് അതോറിറ്റിയുടെ ചെയർമാനും 20ആം തീയതി തന്നെ ഉത്തരവിറക്കി ഇതെല്ലാം നീക്കം ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിരുന്നതാണ്. PWD മന്ത്രി യോഗം ചേർന്ന് ഇത് അടിയന്തരമായി നീക്കം ചെയ്യണം എന്ന് കോൺട്രാക്ടർമാരെ അറിയിച്ചിട്ടുള്ളതായിരുന്നു നേരത്തെ തന്നെ. പക്ഷേ അവർ ഇതിൻ്റെ കരാറുകാർ ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റ് അതോറിറ്റിയുടെയും ജില്ലാ കളക്ടറുടെയും മന്ത്രിയുടെയും നിർദ്ദേശം അവർ പാലിച്ചില്ല. കനത്ത മഴ ഉണ്ടായിരുന്നു എന്നാണ് റിപ്പോർട്ട്. രാവിലെ 225 സെൻറ്റിമീറ്റർ മഴ പെയ്തു എന്നുള്ളതാണ്. ഇപ്പോഴും മഴയുണ്ട്. വലിയ മഴയല്ലെങ്കിലും രക്ഷാപ്രവർത്തനത്തിന് പ്രയാസം ഉണ്ടാക്കുന്ന തരത്തിലുള്ള മഴയുണ്ട്. ഇതൊരു ചെളി കലർന്ന മണ്ണാണ്. അവിടുത്തെ മണ്ണിൻ്റെ ഘടന വളരെ വ്യത്യാസമാണ്. അതിങ്ങനെ സ്ക്രാപ്പ് ചെയ്താണ് വെച്ചിരുന്നത്. അത് നിലനിൽക്കുന്നതല്ല എന്ന് ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റ് അതോറിറ്റി അവിടെ പോയി തന്നെ കണ്ടു പരിശോധിച്ച് ബന്ധപ്പെട്ടവർക്ക് അവിടെ ആവശ്യപ്പെട്ടിരുന്നതാണ്. மண் சரிவு குறித்து திலீப் பில்ட்கான் நிறுவனம் அளித்த விளக்கத்தில் அனைத்து ஒப்புதல்களும் பெற்றுதான் சுரங்கப்பாதை திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட இடம் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் உச்சநீதிமன்றம் நியமித்த குழு உள்பட பல்வேறு அமைப்புகள் கண்காணித்து வருகின்றன. அகழாய்வு செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விதிமுறைப்படி கையாளப்படுகின்றன. எனவே தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாயமான நபர்களை தேடும் பணியில் மீட்பு பணியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.